வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2 அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். எல்லாரும் படம் பார்த்திருப்பீங்கன்னு தான் நெனைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா கண்டிப்பா போயிட்டு பார்த்து வந்துருங்க. ஏன்னா படத்த அவ்வளவு சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் விஷுவல மட்டும் வச்சு நான் சொல்லல. இந்த படத்தோட ஸ்டோரி, கேரக்டர், எமோஷன், ஆக்ஷன் அண்ட் ஃபேமிலி பாண்ட் இது எல்லாத்தையுமே 3 மணி நேரத்துக்குள்ள எந்த அளவுக்கு குடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பக்காவா பண்ணியிருக்காங்க. சோ படத்த கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் படத்த பார்க்காதவங்க தாராளமா இந்த வீடியோ பார்க்கலாம். ஏன்னா ஸ்பாயிலர்ஸ் தனி வீடியோல தான் கவர் பண்ணலாம்னு இருக்கேன். சோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓப்பனிங்கே இந்த படத்தோட விஷுவல் பத்தி நான் சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா இந்த படத்து மூலமா ஜேம்ஸ் கேமரன் பாண்டோராங்கிற உலகத்தையே நம்ம சுத்தி காமிச்சிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு விஷுவல் சும்மா டாப் நாச்சா பண்ணிருக்கானுங்க. சோ இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாமா வேணாமாங்கிற ஏதாவது ஒரு கேள்வி உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா அதை தூக்கி அப்படியே குப்பையில போட்டுட்டு போயிட்டு டைரக்டா இந்த படத்தை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த படத்தை ஏன் தியேட்டர்ல மிஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்கான ஒரு மேஜர் பாசிட்டிவ் பாயிண்ட் இந்த விஷுவல் தான். ஏன்னா ட்ரைலர்ல பார்த்த அந்த சீக்வன்ஸை தியேட்டர்ல பார்க்கும்போது டிஃபரெண்ட் இம்பாக்ட் கொடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைலர்ல அந்த டுல்குன்ஸ்ல அசெம்பிள் ஆகிற சீக்வன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்களா, அதே சீக்வன்ஸ் தான் நீங்க தியேட்டர்ல பார்ப்பீங்க. ஆனா ட்ரைலர்ல பார்த்ததை விட அந்த சீக்வன்ஸ் செம்ம சூப்பரா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி ட்ரைலர்ல காமிச்ச எல்லா சீக்வன்ஸும் நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது கம்ப்ளீட் டிஃபரெண்டான டச்சா தான் இருக்கும். சோ இந்த படத்தை தியேட்டர்ல மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலன்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்றதா இருந்தா 4-5 வருஷத்துக்கு இந்த மாதிரியான படத்தை பார்க்க முடியலன்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா இந்த மாதிரியான படம்லாம் 4-5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாங்க வருமே. சோ அதனால தான் சொல்றேன், இந்த படத்தை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் பாண்டோராக்கு போயிட்டு வர வழியை பாருங்க. ஓகே, இப்ப ஸ்டோரி அண்ட் கேரக்டர்ஸ் கிட்ட வருவோமா? பயப்படாதீங்க, ஸ்டோரி எல்லாம் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். ஏன்னா அவதார் வே ஆஃப் வாட்டர்ல முடிஞ்ச கதையை தான் இங்க அப்படியே கண்டினியூ பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா வே ஆஃப் வாட்டரோட கதையை முழுசா முடியலங்க. ஏன்னா அந்த படத்துல ஹியூமன்ஸ் டுல்குன்ஸ கொன்னு அது கிட்ட இருந்து எடுத்த அந்த அமிர்தா மூலமா ஹியூமன்ஸோட லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக தான் டுல்குன்ஸ வேட்டையாடிட்டு இருப்பாங்க. அண்ட் அதை தடுக்கிற விதமா தான் ஜேக் சலி மிட்கைனா மக்களோட சேர்ந்து அவரை பிடிக்கணும்னு நினைக்கிற அந்த குவாரிஸ் டீமையும் அந்த டுல்குன்ஸ வேட்டையாடி இருக்கிற அந்த டீமையும் அடிச்சு ஓட விட்டுருப்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க எல்லாருமே அடிச்சு ஓட விட்டுருப்பாங்களே தவிர ஹியூமன்ஸ் அந்த பாண்டோரால இருந்தெல்லாம் வெளியில துரத்தல. அவங்க இன்னமும் அவங்களோட பேஸ்லயே தான் இருக்காங்களே. ஆல்சோ அந்த படத்துல குவாரிச்சையும் கொலை பண்ணல. அதனால தான் இந்த படத்துலயும் அவரும் ஒரு வில்லனா வந்திருக்காரு. சோ வே ஆஃப் வாட்டர் படத்துல அந்த ஒரு பேட்டில் தான் அவங்க ஜெயிச்சாங்களே தவிர அந்த வாரையே அவங்க ஃபுல்லா முடிச்சு வைக்கல. சோ அதனால தான் இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் வே ஆஃப் வாட்டர் எந்த இடத்துல முடிஞ்சதோ அதே இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த படத்துல ஹியூமன்ஸ் டுல்குன்ஸ வேட்டையாடுறதுக்காக அவங்களோட ஆர்மிஸ படு பயங்கரமா அப்கிரேட் பண்ணி தான் வந்திருப்பாங்களே. அண்ட் அப்படி இந்த சைடு நம்ம குவாரிச் மேங்வான் கிளானோட சேர்ந்து அவரோட டீமையும் அப்கிரேட் பண்ணி தான் வந்திருப்பாரு. ஜேக் தன்னோட ஃபேமிலியையும் காப்பாத்தி எப்படி மிட்கைனா மக்களோட டுல்குன்ஸ காப்பாத்த போறானுங்கிறத கதையே. அண்ட் இதை சொல்லும்போது நிறைய பேருக்கு ஸ்பாயிலரா தெரியலாம். ஆனா இதை ட்ரைலர்லயே சொல்லிட்டானுங்க. அண்ட் இது உங்களுக்கு கேட்கறதுக்கு வே ஆஃப் வாட்டரோட கதை மாதிரி தெரியலாம். ஆனா இந்த படம் வே ஆஃப் வாட்டரை விட ஒரு தரமான படம். அண்ட் படத்தை பார்த்தவங்க கிட்ட கூட கேட்டு பாருங்க, வே ஆஃப் வாட்டரை விட ஒரு பெட்டரான படம் தான் சொல்லுவாங்களே. ஏன்னா வே ஆஃப் வாட்டர்ல முக்கியமான தலைங்களை எல்லாம் விட்டுட்டு சின்ன பசங்களை பேஸ் பண்ணி தான் அந்த கதையை மூவ் ஆயிருக்கும். ஆனா இந்த படத்துல தேவைப்பட வேண்டிய இடத்துல கேரக்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சின்ன பசங்களை மட்டுமே வச்சு இந்த கதையை மூவ் பண்ணாம அவங்களே இந்த ஸ்டோரியில ஒரு பார்ட் ஆஃப் த கேரக்டர் ஆட் பண்ணி தான் கூட்டிட்டு போயிருக்காங்களே தவிர அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணல. சோ அதனால இப்ப நம்ம கேரக்டர்ஸ் பத்தி பார்த்துலாமா? ஓப்பனிங் நம்ம நித்திரியை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு அம்மாவா தன்னோட புள்ளையை இழந்த கஷ்டத்துல இருந்தும் அந்த தன்னோட ஊரையும் ஊர் மக்களையும் பிரிஞ்சு வந்திருக்க அந்த கஷ்டத்துல இருந்தும் எப்படி மீண்டு வராங்கிறத சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரியான எமோஷன் சீக்வன்ஸ்லயும் நம்மளால நெத்திரியோட ஈஸியாவே கனெக்ட் ஆக முடியும். சோ நெத்திரியா நடிச்ச நம்ம கம்மோரா, அதாவது ஜோயி சால்டானியா அந்த விஎஃப்எக்ஸ் கேரக்டரை தாண்டி செம்மையா நடிச்சு கொடுத்திருக்காங்க. அண்ட் அவங்களோட ஆக்டிங்ல கொஞ்சம் கூட பிசிலே தட்டாம அதை கேப்சர் பண்ண அந்த டீமையும் கண்டிப்பா பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா 2-3 இடத்துல நெத்திரி தான் இந்த கதையை லீட் பண்ணி கூட்டு போறாங்க. சோ இந்த படத்தை ஜேக்கோட முக்கியமான கேரக்டர் நம்ம நெத்திரி தாங்க இருக்காங்க. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போற கேரக்டர் ஏவா, அதாவது நம்ம கீரிங்க. போன படத்திலே பார்த்திருப்பீங்க, கீரி தன்னோட பவரை யூஸ் பண்ணி அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸை காப்பாத்துற மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்களே. ஆனா இந்த படத்தோட பவரை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணிப்பாங்க. ஆல்சோ நம்ம வராக்கு கீரிக்கு வர ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் நம்ம கீரியால மட்டும் தான் அந்த இடத்துல நின்னு இருக்க முடியுமே. ஏன்னா அது வேற யார் பண்ணியிருந்தாலும் கரெக்டா இருக்குமானே தெரியலங்க. சோ இந்த படத்துல வே ஆஃப் வாட்டரை விட கீரியை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்ததா லோவாக். லோவாக்கே இந்த படத்துல நல்லாவே எழுதியிருக்காங்க. ஏன்னா அவனும் மிட்கைனா மக்கள் மாதிரியே தன்னோட டுல்குனை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. அண்ட் அவனோட டுல்குனை காப்பாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும் போது அதை கரெக்டா யூஸ் பண்ணி எல்லாரையுமே பேசி கன்வின்ஸ் பண்ணிருப்பான். ஆனா அது எடுத்ததுமே எல்லாரையும் ஈஸியா பேசி கன்வின்ஸ் பண்ணிடுற மாதிரி காட்டாம அதுக்கு முன்னாடி சில சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு பில்ட் பண்ணிட்டு தான் இதை பண்ணிருப்பாங்க. சோ அதனால லோவா கேரக்டர் இந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கும். அண்ட் அடுத்ததா வரேன். எஸ், இந்த படத்தோட வில்லி. உண்மையா சொல்லப்போனா இவள பயங்கர ஈவிலான கேரக்டர் தான் காமிச்சிருக்காங்களே. கண்டிப்பா மனுஷங்களும் இந்த படத்துல ஒரு ஈவிலான கேரக்டர் தான் இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு நாவியனத்திலயும் ஒரு பயங்கர ஈவிலான கேரக்டரா வராங்க காமிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமா வராங்கோட கிளானா இருக்க மேங்வான், அந்த கிளானை ஒரு ஹைனா குரூப் மாதிரி தான் காமிச்சிருக்காங்களே. ஏன்னா ஒரு ஹைனாவோட குரூப்புக்கு லீடரா ஒரு ஃபீமேல் ஹைனா தாங்க இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மேங்வான் கிளானுக்கு லீடரா வராங்க காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவ கமெண்ட் கொடுத்தா அங்க இருக்கிறவங்களும் தன்னையே ஒரு வெப்பனா மாத்தி இறந்து போறதுக்கு ரெடியா தான் இருக்காங்களே. சோ அந்த ஃபீமேல் ஹைனா எப்படி தன்னை காப்பாதிக்காக மத்த ஹைனாஸை யூஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் வராங்க இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. அண்ட் அடுத்ததா இவங்க எல்லா கேரக்டரோட ஒரு முக்கியமான கேரக்டரா மாறின நம்ம ஸ்பைடர். எஸ், ஸ்பைடர் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டரா மாறி இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு ட்ரைலர்லயே காமிச்சிட்டானுங்க. இருந்தாலும் ஸ்பைடர் பத்தி நான் ஸ்பாயிலர் வீடியோல கவர் பண்றேன். ஏன்னா அவனை பத்தி பேசி எடுத்தாலே கண்டிப்பா ஸ்பாயிலருக்குள்ள தான் போவோம். அதனாலதான். அண்ட் ஃபைனலா குவாரிச் அண்ட் ஜேக். ஏன் இவங்களை ஃபைனலா சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 5 கேரக்டர் பத்தி நான் சொன்னல, அந்த கேரக்டர் எடுக்கிற ஆக்ஷனால தான் இந்த 2 கேரக்டருமே மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். பட் அதுக்காக இவங்க 2 கேரக்டர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா ஜேக்கு தன்னோட குடும்பம் தான் முக்கியம். அதே மாதிரி குவாரிச்சுக்கு வராகோட ஹெல்ப் தேவைப்படுது. சோ மத்த கேரக்டர்ஸ்
எடுக்கிற அந்த ஆக்ஷன்ஸ்னால தான் இவங்களோட கேரக்டருமே நல்லா டெவலப் ஆகுது. சோ எல்லா கேரக்டரும் இந்த கதையில ஒரு முக்கியமான பார்ட்டா தாங்க இருக்காங்க. அதனால தான் இந்த படம் வே ஆஃப் வாட்டரை விட ஒரு பெட்டரான படமா இருக்குது. ஓகே, அப்படியே இந்த டெக்னிக்கல் சைடு இந்த படத்தை பார்ப்போமா? எனக்கு கரெக்ட்டா தெரியல. இந்த ஸ்டெரோஸ்கோபிக் 3Dங்கிறத அவதார் வே ஆஃப் வாட்டர்ல ஜேம்ஸ் கேமரன் யூஸ் பண்ணதா தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனா இந்த படத்துல அதை இன்னமும் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. லைக் நம்ம கண்ணு ஒண்ணு 3D இமேஜஸா பார்க்கல. 2 கண்ணுமே சின்னதா டிஃபரன்ஸோட இருக்கிற 2D இமேஜஸ் தான் பாக்குது. அது ரெண்டுத்தையுமே நமக்கு ஒண்ணா சேர்த்தா தான் 3Dங்கிற டெப்த்தே கிடைக்கும். சோ அதை தான் ஸ்டெரோஸ்கோபிக் 3Dன்னு சொல்றாங்க. அதனால தான் ஜேம்ஸ் கேமரன் 2 கேமராவை ஒரே கேமராவா பில்ட் பண்ணிருக்காரு. ஆனா பிரச்சனை என்னன்னா 2 கேமராக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைக் நம்ம ஐபால்ஸ ஒரு கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட்ட பார்க்கும்போது நம்ம மூவ் பண்றோம்ல, அதே மாதிரி தான் உங்க கேமராவை மூவ் பண்ணி ஆகணும். பட் சம்டைம்ஸ் 2 கேமராவோட லென்ஸும் ஒன்னோட ஒன்னு இன்டராக்ட் ஆகுற அளவுக்கு நம்ம மூவ் பண்ணி ஆகணும். அதனால தான் ஜேம்ஸ் கேமரன் ஒரு கேமராவை நார்மலாவும் இன்னொரு கேமராவை அதோட டாப்ல வச்சு அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ஸ்பிளிட்டர் ஆட் பண்ணிருக்காரு. சோ அதனால இந்த கேமரா கிட்டத்தட்ட நம்ம ஐபால்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுமோ அந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. அண்ட் அந்த விஷயத்தையும் இந்த படத்துல ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க போல. ஏன்னா வே ஆஃப் வாட்டரை விட இந்த படத்துல அந்த 3D டெப்த்ல நம்மளால உணர முடியும். அந்த அளவுக்கு இந்த ஸ்டெரோஸ்கோபிக் 3D என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை யாராச்சும் 4Dல பாத்திருந்தீங்கன்னா அந்த படம் பார்க்குற ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, இந்த படத்துல என்ன நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குன்னு பாத்துருவோமா? இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் இல்லாமலாம் இல்லங்க. இருக்கு. ஆனா எனக்கு மெயினா நெகட்டிவா படுறது இந்த ட்ரைலர்ஸ் தான். ஏன்னா கதையில வர முக்கியமான சீக்வென்ஸ் எல்லாத்தையுமே ட்ரைலர்லயே ரிவீல் பண்ணிடுறானுங்க. அட்லீஸ்ட் ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணா கூட பரவாயில்லங்க. 2, 3 ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. அதுவும் கட் பண்ண ட்ரைலரும் ஏதாவது ஸ்பாயிலர் இல்லாம இருக்கும்னு பார்த்தா ஸ்பைடர் மாஸ்க் இல்லாம பாண்டோரால சுத்துற விஷயத்த அப்படியே காமிச்சிருப்பானுங்க. ஆல்சோ குவாரிச்சுக்கு மேங்வான் கிளானோட ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த கிளானோட லீடரா இருக்கிற வராங்க எதுக்கு நம்ம குவாரிச்சோட சேர்ந்து ஹெல்ப் பண்றானுங்கிற அந்த விஷயத்தையுமே ட்ரைலர்லயே காமிச்சிருப்பானுங்க. சோ இந்த மாதிரி படத்துல காட்ட வேண்டிய எல்லா விஷயத்தையுமே ட்ரைலர்லயே காட்டதாங்க கடுப்பாகுது. ஆனா இந்த படத்தோட முக்கியமான வில்லனா இருக்கிற மேங்வான் கிளான், அந்த கிளானை பத்தின பெருசா எக்ஸ்ப்ளோரேஷனே இல்லங்க. ஏன் அந்த கிளானை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட பேரே என்னது? ஃபயர் அண்ட் ஆஷ். அப்ப அந்த கிளானோட கல்ச்சரையும் அந்த கிளான் எப்படி அழிஞ்சுங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம காமிச்சிருக்கலாம். ஆனா அப்படிலாம் பண்ணாம வெறும் வாய் வார்த்தையை கடந்து போறதுங்கிறது எனக்கு ஏதோ செட் ஆகாத மாதிரி தெரிஞ்சதுங்க. ஏன்னா வே ஆஃப் வாட்டர்ல அந்த மிட்கைனா மக்களோட கல்ச்சர் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணனால தான் அந்த டுல்குன்ஸ மனிதர்கள் கொல்லும் போது இந்த மிட்கைனா மக்கள் அதை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத நம்மளால அந்த எமோஷனோட கனெக்ட் ஆக முடிஞ்சது. ஆனா அப்படி இந்த சைடு நம்ம மேங்வான் கிளான் ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, அண்ட் ஏன் இவங்க அழியும் போது வந்து காப்பாத்தலங்கிற எந்த விஷயமே நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணாதனால தான் நமக்கு இந்த மேங்வான் கிளானோட சைடுல இருக்கிற நியாயமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஆனா இந்த கிளானோட எக்ஸ்ப்ளோரேஷனை ஜேம்ஸ் கேமரன் வேணும்னேலாம் பண்ணாமலாம் இல்லங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க இந்த படத்துல கேரக்டருக்கான கொடுத்த இம்பார்ட்டன்ஸும் அந்த படத்தோட டியூரேஷன் தான் அதை பண்ண விடாம தடுத்திருக்குமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா படமே சாலிடா 3 மணி நேரம். இதுல இந்த மேங்வான் கிளானை பத்தி வேற எக்ஸ்ப்ளோர் பண்ணதா இருந்தா கண்டிப்பா இவங்க முக்கியமா டெவலப் பண்ணி வச்சிருந்த கேரக்டர் எல்லாமே அடி வாங்கி இருக்கும். அண்ட் ஆடியன்ஸ்க்கும் படம் ஸ்டார்டிங்ல மிட்கைனா கிளானை காமிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மேங்வான் கிளானை கண்ணுல காமிச்சிட்டு அகைன் மிட்கைனா கிளானுக்கே வரும்போது கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஜம்ப் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அதனால தான் இவங்கள பத்தி ஜஸ்ட் வாய் வார்த்தையை கடந்து போயிட்டாங்களோன்னு நினைக்கிறேங்க. ஆனா இருந்தாலும் இவங்கள பத்தி ஏதாச்சும் காமிச்சிக்கலாம் தான் தோணுது. ப்ரோ வின்டர் ரைடர்ஸ் கிளானை பத்தி எதுவுமே காட்டல ப்ரோன்னு யாராவது சொல்லிட்டு வந்தீங்க, கோயால கல்லாலே அடிப்பேன். ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க முக்கியமான கிளான்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஒரு சேஃபான டிராவலுக்காக தான் இந்த கிளானை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர அவங்க இந்த படத்துக்கு முக்கியமான கிளான்லாம் கிடையாது. சோ அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரீன் பிரசன்ஸே போதுமான அளவு தான் இருந்தது. அண்ட் இதை தாண்டி படத்துல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வே ஆஃப் வாட்டர்ல வந்த மாதிரி தாங்க இருக்கும். நானா நெத்திரிக்கும் வராக்கோ ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரிலாம் பண்ணாம சிம்பிளா விட்டுட்டானுங்க. பட் அந்த மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வச்சிருந்தானுங்க தக்காளி வேற மாதிரி இருந்துக்கோங்க. அவர் நெத்திரிக்கும் குவாரிச்சுக்கும் கூட ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருக்கலாம். அப்ப ஜேக் என்னடா பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா ஜேக் அந்த டுல்குனை காப்பாத்துற அந்த பேட்டில் சீக்வன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்கலாம். அண்ட் ஸ்பைடரை காப்பாத்துறதுக்கு பசங்க ஒரு சைடு போராடுற மாதிரி காமிச்சிருக்கலாம். சோ அப்ப நீங்க அந்த கிளைமாக்ஸை யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ஆக்ஷன் பேக்டா தான் அந்த கிளைமாக்ஸே இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த படத்துல காமிக்கப்பட்ட ஆக்ஷன் என்னதான் ரிப்பீட்டடாவே இருந்தாலும் ஓவராலா பார்த்தா இந்த படம் ஒரு தரமான படம். அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். எப்படியாச்சும் பாண்டோராக்கு டிக்கெட்டை புக் பண்ணி சுத்தி பார்த்துட்டு வந்துருங்க. அந்த சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் பாண்டோரா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லயே சொல்லிட்டு போங்க. அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.